ஆடுகளம் சேனல் உங்களை அன்போட வரவேற்குது. இன்னைக்கு நாம ஒரு அரசன் அவனோட பற்களை எப்படி இழந்தான்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆடுகளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் மென்மேலும் கதைகள் போட எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். சேர நாட்டின் மேற்கு கரையோரமுள்ள நெய்தல் நாட்டின் மன்னன் போகவர்மன். அந்நெய்தலின் உட்பகுதி நல்ல வளமான வயல்களை உடைய செழிப்புமிக்க நாடு. போகவர்மன் திறமையானவன், நற்குணங்கள் பல உடையவன். ஆனால் நாவடக்கம் இல்லாதவன். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடுவான். தான் பேசிய பேச்சிற்கு வருத்தமும் தெரிவிக்க மாட்டான். அமைச்சர்களும் கூட இவனிடம் தங்கள் கருத்துக்களைச் சொல்ல பயந்தனர். ஒரு சமயம் பெருந்தலைச் சாத்தனார் என்ற புலவர் போகவர்மனை பாடி பரிசு பெற்றுச் செல்ல வந்தார். இப்புலவர் குமணவள்ளலை பாடி பரிசுகள் பல பெற்றவர். அப்பரிசுகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்ததால் மறுபடியும் ஏழ்மை நிலையை அடைந்தார். புலவர் பல நாட்கள் காத்துக் கிடந்த பின் ஒரு நாள் போகவர்மனை அரசவையில் சந்தித்து பாடலொன்றை பாடினார். அரசே, நான் ஒரு புலவன். என் பெயர் பெருந்தலைச் சாத்தனார். உமது பெயருக்கும் உருவத்திற்கும் சிறிதும் பொருத்தமில்லையே. ஏன் மன்னா அப்படி கூறுகிறீர்கள்? பெருந்தலைச் சாத்தனார் என்கிறீர்கள். உமது தலை பெரியதாக இல்லையே, சிறியதாகத்தானே இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் மன்னா. பெருந்தலை என்பது எனது ஊரின் பெயர். ஓ, அப்படியா செய்தி? நான் குமணவள்ளலை பாடி பல பரிசுகள் பெற்றவன். இப்போதும் அவனிடமே செல்ல வேண்டியதுதானே. உன் போன்ற புலவர்களுக்கு கொடுத்துக் கொடுத்து அவன் போண்டியாகி இருப்பான். அரசே, பழம்பழுத்த மரங்களை நாடித்தானே பறவைகள் செல்லும். அதைப்போல மன்னர்களையும் வள்ளல்களையும் நாடி புலவர்களாகிய நாங்கள் வருகிறோம். நீங்கள் பொய்யாக எதையும் புனைந்து பாடுவீர்கள், இல்லாததை இருப்பதாகக் கூறுவீர்கள். அதைக் கேட்டு சிலர் மகிழ்ந்து போய் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். அவர்கள் தற்புகழ்ச்சியை விரும்புபவர்கள். நீங்கள் பொய் சொல்லியே பிழைக்கும் ஒரு வஞ்சகக் கூட்டம். யாரங்கே? இந்த புலவரை வெளியே அனுப்பு. புலவர் அவமானத்தால் முகம் சோர்ந்து சென்றதைக் கண்ட போகவர்மன் சிரி சிரி என்று சிரித்தான். போகவர்மன் சேரன் கணைக்கால் இரும்புரைக்குக் கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னன். 3 ஆண்டுகளாகவே போகவர்மன் கப்பம் கட்டாததை அறிந்தான் இரும்புரை. என்ன சொல்கிறான் போகவர்மன் என்று அறிந்து வா என தூதுவனை அனுப்பினான். போகவர்மன் அவைக்கு வந்த தூதுவன் போகவர்மனை மரபுப்படி வணங்கி, மன்னன் கணைக்கால் இரும்புரையின் தூதுவன் நான் என்றான். கணைக்காலனுக்கு கருவூலத்தில் பணத்தட்டுப்பாடு வந்ததும் என் நினைவு வந்துவிட்டதாக்கும். இங்கே என்ன கொட்டியா கிடக்கிறது? மன்னா, நான் உங்களிடம் யாசகம் ஒன்றும் கேட்க வரவில்லை. எங்கள் மன்னருக்கு 3 ஆண்டுகளாக நீங்கள் கட்ட வேண்டிய திரையை செலுத்தவில்லை. தூதுவனே, நன்றாகக் கேட்டுக்கொள். எனது நெய்தல் நாடு இன்றிலிருந்து சுதந்திர பூமி. நாங்கள் இனி யாருக்கும் கப்பம் கட்டமாட்டோம் என்றான் போகவர்மன். எமது அரசரின் பெருமையையும் வலிமையையும் தெரிந்தே நீங்கள் இப்படி பேசுவது மிகவும் வருந்தத்தக்கது என்றான் தூதுவன். உனது கணைக்காலனுக்கு நான்தான் காலன். என்னை போர்க்களத்தில் வந்து சந்திக்கும்படி கூறு என்று கோபமாகக் கூறினான் போகவர்மன். உங்களால் மன்னனை வெல்ல முடியும் என்று நீவிர் நினைப்பது உங்கள் இருமாப்பு. எமது மன்னனின் வலிமை தெரியாமல் பேசுவது மிகவும் இரங்கத்தக்கது. அடே தூதுவனே, இங்கே நிற்காதே, ஓடிவிடு. இல்லையெனில் உன் முன்பற்களை தட்டிவிடுவேன். எச்சரிக்கை. தூதுவன் கணைக்கால் இரும்புரையிடம் வந்து நடந்தவற்றை ஒன்றுவிடாமல் கூறினான். தூதுவன் ஒருவனின் பற்களைத் தட்டுவேன் என்று நாவடக்கமில்லாமல் சொன்ன அந்த போகவர்மனை போர்க்களத்தில் சந்தித்தே தீருவேன் என்று முடிவு கட்டினான் இரும்புரை. மன்னா, சிறுநரியை எதிர்க்கச் சிங்கம் செல்வதா? வேண்டாம். இது உங்கள் வீரத்திற்கு இழுக்கு. நாவடக்கமின்றி பேசிய அந்த மூடனை வென்று அவன் முன்பற்களை உங்களிடம் கொண்டு வந்து காணிக்கையாக்குகிறேன். தளபதி வீரமுழுக்கமிட்டான். அதுவும் சரிதான். போகவர்மன் இனி வாயை திறக்கும் போதெல்லாம் நாவடக்கம் வேண்டும் என்பதை உணர வேண்டும். அவன் முன்பற்களை கொண்டு வருவதுதான் நன்று என்றான் இரும்புரை. சரி மன்னா, அப்படியே செய்கிறேன். தளபதியாரே, போகவர்மனின் முன்பற்களை பிடுங்கி
நம் தொண்டிக் கோட்டையின் வாயிற் கதவுகளில் பொருத்தி யாகாவாராயினும் நாகாக்க நாவை காக்காத போகவர்மனின் பற்களைப் பாரீர் என்று அதன் கீழ் எழுதி வையுங்கள் என்றான் இரும்புரை. உத்தரவு மன்னா. கணைக்கால் இரும்புரையின் படைவீரர்கள் அவனை விரட்டிப் பிடித்து தளபதியிடம் கொண்டு வந்தனர். நாவடக்கமின்றி பேசிய போகவர்மனின் முன் பற்கள் தட்டப்பட்டன. மன்னன் கூறியவாறே அவை தொண்டிக்கோட்டையின் வாயிற்கதவில் பதிக்கப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் போகவர்மன் தன் செயலுக்காக வருந்தினான். தன் நாவடக்கமற்ற செயலால் தனக்கும் தன் நாட்டுக்கும் தீராத அவமானம் தேடியதை நினைத்து நினைத்து சேர நாட்டுச் சிறையிலிருந்தே உயிர்விட்டான். ஆகவே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்க போகவர்மனுக்கு ஏற்பட்ட நிலை ஒரு நல்ல பாடம். அன்பு நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் கதைகள் போட உறுதுணையா இருக்கும். வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.